ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தினுடைய முதல் அறிமுக கூடிகள் இருக்கிறவனை அப்போது நாங்கள் வரவேற்கிறோம். முதலாவது நேரத்தில் கூட ஆத்மஜபத்தை நமக்கு இருக்கிற அருமையான தீனமால் அம்மாள் வந்து ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தை தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி அந்த நாமத்தை ஆராதிக்கிறோம். இயேசு பார்த்துக்கொள்வார் ஊழியத்தின் மூலமாக எழுதப்பட்ட அறிவின் காத்திருந்த புது பாடலையும் நாம் இந்த நாளிலே பாடி வந்திருக்கிறோம். ஜெப நிலையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே நமக்கு அற்புதங்களை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். க்ஷணங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். இப்பொழுது நமத்திலே தெய்வமாக நம்ம வந்து ஆரம்ப ஜெபத்தை செய்து ஒரு சில பாடலை பாடி துதித்து தேசத்திற்காக ஜெபித்து நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனிதரை கொண்டு நமத்திலே தலையிருக்கிறார். ஊழியத்துடைய அறிமுகத்தையும் இந்த நாளிலே பெற்றுக் கொள்ள இருக்கிறோம். நல்ல அருமையான சகோதரர்கள் பாடல்களை பாடி இயற்றி மத்தியிலே தலையிருக்கிறார்கள். பாடல் கொடுவதில்லை கத்ததற்காக சகோதரிக்கிறேன். தீனமான மத்தியிலே செபித்து கூடுகையை நாம் ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அப்பா நீர் நல்லவர் வல்லவர் போதுமானவரை உமக்கு நன்றி ஐயா. இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் வாராத தேவன் அல்லவா கர்த்தாவே. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி ஐயா. அப்பா இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் தேவனே. அப்பா பெருக பழக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. உமக்கு நன்றி ராஜா. பாடல்கள் மூலமாகவும் கர்த்தாவே, வசனங்கள் மூலமாகவும் கர்த்தாவே நீர் பேசும் ராஜா. ஐயா நீர் பேசும் ஐயா. நீர் அப்பா நல்ல தேவன் அல்லவா. ஸ்தோத்திரம் ஐயா. நல்ல ஒரு மன்னம் அல்லப்பா. அப்பா நீர் பேசுகின்ற தேவன் கர்த்தாவே உமக்கு நன்றி 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 ஐயா. அப்பா நீர் நல்ல தேவன் அப்பா உமக்கு நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாக்கள் ராஜாவே உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனாக ஜெபிக்கிறேன். அப்பா இந்த ஊழியத்தை நடத்தும் மகனை நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா நீர் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா உன் கண்கள் அப்பா உலாவுகின்ற இந்த நேரத்திலே கர்த்தாவே ஆவியானவரே உம்முடைய கிருபையால் கிருபையால் நீர் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இசையோடு இணைந்து பாட்டுத்தாளர்கள பாடல்களை நாம் பாடி ஆராதிக்க இருக்கிறோம். தெரிந்த ஒரு பாடல் தான். அதிகமாய் ஆராதனை பாடுகிற ஒரு பாடலை உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை குழுக்களோடு இணைந்து நாம் பாடுவோம்.
ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பாருடைய வரிகள் அழகாய் சொல்கிறதா, நம்பிக்கையை உனக்கு வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது இடத்துல சூழ்நிலை வாழும்போது நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். ஆதி பாடத்திலாக பாடல் தாளிலே 11வது பாடல் அடியில் எழுதிய பாடல் அழிவு காத்திருந்த பாடலை பாட இருக்கிறோம். எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அழிவு, எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்து. இன்றைக்கும் ஜம்மு காஷ்மீரை பார்க்கும்போது எத்தனையோ உயிர்கள் மறித்துக் கொண்டே இருக்கிறது. எத்தனையோ ஜனங்கள் மறிக்கிறார்கள். உக்ரைனை பார்க்கும்போது மரணம், நீங்கள் இஸ்ரேலை பார்க்கும்போது யுத்தங்கள், அங்கே ஈராக்கை பார்க்கிறோம். பல இடங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அழிவுகளை எத்தனை நிமிடங்கள் மரணத்தின் பள்ளத்தாக்களை நம்மை ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த புது பாடலை பாடுவார்கள், இணைந்து பாடுங்கள். மீண்டும் கடைசியாக அந்த பாடலையும் பாட இருக்கிறோம். இப்போ அந்த பாடலை பாடல்களோடு இணைந்து பாடலாம். அறிவியல்
எத்தனையோடைய ஜீவன் பறிபோனது. நமக்கு அந்த சுனாமியுடைய தூரம் ரொம்ப தூரம் இல்லை. நீங்க தென்பகுதியிலே கூடப்புறம் என்று சொல்வார்கள். அங்கே அந்த அணு உலையிலே ஒரு சாதாரண ஒரு சின்ன பாம் விழுந்து விட்டாலே அது அணு கசிந்து விட்டால் தமிழ்நாடு இல்லாமல் போய்விடுமா. மரணம் என்பது தூரம் அல்ல, அது இமைப்பொழுதிலே என்று வேதம் சொல்லுகிறது, நொடி பொழுதிலே என்று சொல்லுகிறது. எத்தனையோட வாழ்க்கையிலே தேவைகள் வந்த போது யாரும் உடனடியாக வசதியானவர்கள் அல்ல. பாடுகள் உபத்திரவங்களில் வந்தவர்கள் தான். பாவத்தில் விழாதவர்கள் யாரும் இல்லை, விழுந்தவர்கள் தான். தாழ்வில் இருந்துதான் உங்களை ஆண்டவர் உயர்த்தினார். உடனே சொல்லுவோமா? இந்த பாடல் எழுதும் போது மிகவும் அநேக நபருடைய இக்கட்டுகளை நான் கண்டிருக்கிறேன். 10 ஆண்டுகள் ஒரு நபருடைய வீட்டுக்கு செல்லும் போது மிக வசதியான ஒரு மனிதர் கர்த்தர் என்னுடைய கண்களுக்கு காட்டுகிறார். அவர் மருந்தை பிடித்து சாவ ஆயத்தமா இருக்கிறார். நான் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன், சாவ விரும்புகிறீர்களா? சொல்ல, ஆமா தம்பி, என் குடும்பத்துக்கு உழைத்து கொடுத்து என் பணம் எல்லாம் நாசமா போய் நல்ல பணக்காரர் தன் சொந்த வீட்டை லீஸ் கொண்டுட்டு சின்ன வீட்டுல 3 பிள்ளைகளோடு வெளியே தாழ்பா வைத்து படுத்திருக்கிறார். இப்படி பல மனிதர்களை நினைத்துதான் இந்த பாடலை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சரணத்தை அதை பாடி அடுத்த பாடி யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று பாடி ஆராதிக்க போகிறோம். தேவைகள் வந்த போது என்று உணர்ந்து பாடலாமா? எத்தனை வரை தேவைகள் உங்கள் முன்பாய் வந்திருக்கும்? மறித்து போய்விட வேண்டும் என்ற நிலைமை கூட தேவைகளை கற்று சந்தித்தார் அல்லவா? தேவைகள் வந்த போது சரணத்தை பாடி போகலாமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள்.
அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் ஒரு மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதாய் நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள்.